அந்த பொருளை ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு தான் பேசுறீங்க சரிங்களா? நான் எடுத்தா கூட எனக்கு அது வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எல்லாமே சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். நம்ம நம்பி வாங்குறோம் சரிங்களா? ஆனா ஒரு 8 மாசம் தான் யூஸ் பண்ணிருப்பியா? அந்த 8 மாசத்துக்குள்ள ஒரு பொருள் போயிடுச்சு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதுதான் உங்க கடையை நம்பி நாங்க வாங்கிட்டோம் சார். ஹெச்பி நம்பி வரல, நான் வந்தது வேற ப்ராடக்ட்டுக்கு. நீங்க வந்து இந்த பொருளை வாங்க நம்பி எனக்கு வித்துட்டீங்க. இப்போ எனக்கு அந்த பொருளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க. அந்த பொருளை ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு தான் பேசுறீங்க சரிங்களா? இப்போ எனக்கு வாரண்டி முடியுதுன்னா ஈவன் நான் எடுத்தா கூட என் ஸ்டோர்ல நான் எடுத்தா கூட எனக்கு அது வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எல்லாமே சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் சரிங்களா? சிஸ்டம்ல இது எல்லாமே வாரண்டி எல்லாமே வந்து சிஸ்டம்ல அப்டேட் ஆகுது. முன்னாடி கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட அதனோட யூசேஜ் கூட உங்க லேப்டாப் இல்லை. சரி, அதனோட யூசேஜ் கூட உங்க லேப்டாப் இல்லை. சரி, இப்போ நாங்கள் யாரை சொல்றது? ஜியோன்றது ஒரு பேன் இண்டியா கம்பெனி, நம்ம நம்பி வாங்குறோம் சரிங்களா? ஆனால் ஒரு 8 மாசம் தான் யூஸ் பண்ணிருப்பியா? அந்த 8 மாசத்துக்குள்ள ஒரு பொருள் போயிடுச்சு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதுதான் இப்போ பேசியிருந்தேன் சார் கிட்ட வந்து ஹெச்பிக்கு நாங்க மெயில் கொடுத்தது. ஹெச்பி சைட்ல இருந்து எனக்கு ரிவர்ட் பண்ணது வந்து ஒரு 2 விஷயம் சொல்றாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் கால் புக் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது 11ஆம் தேதி கால் புக் ஆனது ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி கால் புக் ஆயிருக்கு. இவருக்கு வந்து கால் வந்திருக்கு, பட் மேபி தெரியல, வரலன்னு சொல்றாரு. கால் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல வந்து அவங்க கொடுக்குற ரிப்ளை, அந்த டைம்ல வந்து சிஸ்டம் முன்னாடி அவர் இல்லை, அது வந்து ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு வந்து சிஸ்டம் முன்னாடி இல்லை, அது ரெடி பண்றதுக்காக ட்ரபிள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது கால் பண்ணியிருக்காங்க, சிஸ்டம் முன்னாடி இல்லை, அதனால வந்து அந்த கால் கேன்சல் ஆயிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து வாரண்டி வந்து க்ளோஸ் ஆயிட்டு. ஸோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்வாரண்டியில் இருக்கும் போதே வந்து கால் புக் ஆகிட்டு வந்து கால் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பிக் பண்ணலை. ஏன்னா ஒன்ஸ் கால் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து கூட்டு போக சொல்லுவாங்க. அது பிராண்டோடைய பாலிசி வந்து அதுதான். ஓகேங்களா? இப்போ சார் கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வரலன்றாரு. கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் கால்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர்ல இருந்து கால் பண்றது. ஸோ அந்த டேட்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கினா தெரிஞ்சிடும் கால் போயிருக்கா போகலன்றது. சரி சார், வாங்கணும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணோம்? உங்க கடையை நம்பி நாங்கள் வாங்கிட்டோம் சார். ஹெச்பி நம்பி வரல, நான் வந்தது வேற ப்ராடக்ட்டுக்கு. நீங்க வந்து இந்த பொருளை வாங்க நம்பி எனக்கு வித்துட்டீங்க. இப்போ எனக்கு அந்த பொருளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க. இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் நடக்காது. இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடக்காதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? நான் ஜியோ நம்பி வந்துட்டேன் சார். அப்போ ஜியோல வந்து பொருள் வாங்கக்கூடாதுன்றீங்க. எனக்கு வந்து மெயில் கம்யூனிகேஷன் பண்ண தெரியாது சார். நான் உண்மையாக சொல்றேன், எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் வாங்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணுங்க பிரச்சனை? இப்போ ஒன்னு சர்வீஸ் சென்டர் போய் கான்டாக்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? அங்க இருந்து ஏதாவது கால் பண்ண சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க சர்வீஸ் சென்டர்ல புக் பண்ணாதான் பாப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு தான் பண்ணவே தெரியாது. நான் கால் புக் பண்ணி கொடுப்போம். அதுதான் சார், நீங்க பண்ணலையா சார்? அவரு பண்ணி கொடுத்துருக்காரு. அவருதான் பண்ணாரு. இல்ல ஃபர்ஸ்ட் புக் பண்ணி கொடுத்துருக்காரு. கேளுங்க. சரி, நீங்க கடையில இருக்கீங்க, இது வந்து ரன்னிங்ல இருக்கிற பொருள், இது எல்லாருமே வாங்குறாங்க, இது யூஸ் பண்ணலான்ட்டு நீங்க சஜஷன் கொடுக்குறீங்க. வர கஸ்டமர் நான் யோசிப்பேன், ஓ இதோட இது பெட்டரா இருக்கு போல இருக்கு, நல்லா ஒர்க் பண்றாங்க போல இருக்கு, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அப்படிதான் எனக்கு தோணும். அதை நம்பி தான் இந்த பொருளை வாங்கினேன். 8 மாசம். என் பேர் குமரன், இவர் தான் எங்க அப்பா. நான் வந்து போன வருஷத்துல ஆகஸ்ட் 5 வந்து லேப்டாப் வாங்கினேன். அது பாத்தீங்கன்னா ஹெச்பி பிராண்ட் வாங்கினேன். இப்போ அது வந்து 7 மாசத்துலேயே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறமா நான் வந்து ரிலையன்ஸ்ல வரும்போது அவங்க வந்து ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிளா எதுவும் பண்ணல, எதுவுமே வந்து கைடே பண்ணல எங்களை. நான் வந்து அப்புறமா ஹெச்பி கேர்ல கொடுக்குறப்போ அவங்க வந்து வாரண்டி வந்து முடிஞ்சிச்சுன்றாங்க. நான் வாங்கி 7 மாசம் தான் ஆச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 7 மாசத்துல வாரண்டி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ரிலையன்ஸ் வந்த பிறகு சார் இது வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு சார் டேட்டு, அப்புறம் நாங்க வந்து மிஸ்மேட்ச் பண்ணி தரோம் சார், நீங்க எதுவுமே ஹெச்பில கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் எடுத்துக்கினாங்க. அப்புறமா திரும்பியும் மிஸ்மேட்ச் ஆச்சு, டேட் வந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் மாத்தி கொடுத்தாங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னா வந்து எடுத்துமே கொடுத்தேன், ஹெச்பி கேர்ல வந்து கொடுத்தேன், ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 1 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திரும்ப நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறப்போ சார் திரும்ப நீங்க அங்கேயே எடுத்து போய் கொடுங்க, எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, கேஸ் ரைஸ் பண்ணுங்க, அவங்க புக் பண்ணவனே வந்து எல்லாம் பண்ணி தருவாங்கன்னு. ஆனா ஹெச்பி வந்து பாத்தீங்கன்னா என் கேஸே எடுக்கல. அது பாத்தீங்கன்னா வாரண்டி முடிகிற வரைக்குமே என் கேஸே எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கேட்டா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நான் 50,000 ரூபாய் கொடுத்து லேப்டாப் வாங்கிக்கிறேன். இப்ப எங்க அப்பாவே கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுதான் அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுத்தாரு. இவங்க கிட்ட வந்தா அலட்சியமா பதில் சொல்றாங்க மேனேஜ்மெண்ட்ல. என்னால எதுவுமே பண்ண முடியாது. சரி வாங்கிட்டோம், யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வருது சார். இப்ப மதர் போர்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் என்ன சார் பண்ணிட்டோம்?
எங்க அப்பாவே ஒரு கூலி வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாரு. இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன். இப்ப வந்து அந்த வேலைக்கு கூட அந்த லேப்டாப் என்னால யூஸ் பண்ண முடியல சார். ஒரு சப்போர்ட்டும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க தான் எதனா ஒண்ணு பண்ணணும். எனக்கு கண்டிப்பா எனக்கு தீர்வு வேணும். தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், எதனா ஒரு மூலியமாச்சு. கன்சியூமர் கோர்ட்லயும் கேஸ் போடலான்னு இருக்கிறேன், ரிலையன்ஸ் மேலேயும் கேஸ் போடலான்னு இருக்கிறேன், HP பிராண்ட் மேலேயும் கேஸ் போடலான்னு இருக்கேன் நான்.